எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்களோடமே கேட்போம். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம் ஆதேஷ். தமிழ்நாடு முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் டிவிகேவினுடைய தலைவர் பொறுப்பேற்றிருக்கிறார். திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சி தொடங்கி விட்டது. எப்படி பார்க்குறீங்க? எங்கு பார்த்தாலும் ஜோசப் விஜய் அப்படிதான் கேட்குது, டிவிகேன்னு தான் கேட்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு காணப்பட்ட அந்த எழுச்சி, ஆரவாரம், மக்களிடம் இருந்த வரவேற்பு, அது இன்றைக்கு அவர் பதவியேற்ற நாளன்று பெரும் மகிழ்ச்சியாக வெளிப்பட்ட காட்சிகளை வீதிகளில் பார்த்தோம். இன்றைக்கு சென்னை மாநகரில் மட்டும் 20 இடங்களில் பொதுமக்கள் கண்டுகளிப்பதற்காக பெரிய திரைகள் அமைக்கப்பட்டிருந்தன. அவரது பதவியேற்பு நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதற்காக. இவற்றில் 2 இடங்களின் வழியாக நான் பயணித்து வந்தேன். விஜய் நேரு உள் விளையாட்டரங்கத்திற்கு போகாத நிலையில் அங்கே 20 பேர் அந்த திரையின் முன்னால் நான் சொல்லுவது காலை 9 மணி அளவில் காத்திருந்தார்கள் என்றால் மக்களுடைய மனநிலை தேர்தல் நேரத்தில் எப்படி இருந்ததோ அதே நிலை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதைத்தான் அந்த காட்சி என்பது எனக்கு உணர்த்தியது. ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1.25 கோடி வாக்காளர்கள் விஜய் முதலமைச்சராக வேண்டும் என்று விரும்பி வாக்களித்து அவர்களுடைய விருப்பம் நிறைவேறுவதற்கு தேர்தல் முடிவுகள் 4ஆம் தேதி வெளிவந்தாலும் கூட அவர்கள் விருப்பம் நிறைவேறுவதற்கு அவருக்கு வாக்களித்தவர்கள் கிட்டத்தட்ட 5 நாட்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்பட்டது. அதற்கு காரணம் அவருக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்கிற குறைபாடு தான். ஆனால் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இடதுசாரிகளும் சரி, விசிகாவும் சரி அவருக்கு ஆதரவளிக்க முன்வந்தன அல்லவா. அந்த நிலை என்னை பொறுத்தவரை அது ஒரு சரியான நிலைப்பாடு என்று பார்க்கிறேன். இந்த கட்சிகளைச் சேர்ந்த 1-2 தலைவர்களோடு நான் தொலைபேசியில் உரையாடி பேசுகிறேன், என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிற வாய்ப்பு கிடைத்தது. அப்போது நான் சொன்னேன், நீங்கள் பேசுகிற அதே சமூக நீதி கோட்பாடு, அதே சமத்துவ ஜனநாயகம், அதே மதச்சார்பற்ற அரசியல், இவற்றைத்தான் விஜயும் பேசுகிறார். எங்கே 2 பேருக்கும் மாறுபாடு வருகிறது என்றால் அவர் திமுகவை தீய சக்தி என்கிறார், நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்து அரசியல் நடத்தியிருக்கிறீர்கள். இது தவிர விஜயை நீங்கள் ஆதரிப்பதற்கு கொள்கை பிறழ்வு, ஐடியாலஜிக்கல் கான்ட்ரடிக்டரி பொசிஷன் கிடையாது. ஆகவே உங்கள் ஆதரவு பொருத்தமானது தான் என்று 2 கட்சிகளின் பிரதிநிதிகளிடம், முக்கியமான பிரதிநிதிகளிடம் நான் உரையாடுகிற போது தெரிவித்தேன். என்னுடைய பார்வையாக நான் தெரிவித்தேன். ஆகவே அவர்கள் அளித்த ஆதரவில் எந்த முரண்பாடும் இல்லை. விஜய் இப்போது அந்த 120 என்கிற நம்பரை தொட்டு இருக்கிறார். பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை ஒரு மூத்த இதழ் ஊடகவியலாளராக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் முன்னால் நிறைய சவால்கள் காத்திருக்கின்றன. அவருடைய ஆட்சியின் ஆயுள் குறித்த கேள்வி இருக்கிறது. இது குறித்தெல்லாம் நாம் விவாதிப்போம். இன்னைக்கு ஆட்சி அமைத்த பிறகாக, ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்த பிறகாக அவருடைய உரை அதில் சொல்கிறாரு, அதிகாரத்துக்கு வந்துட்டோன்னு யாரும் ஆட்டம் போட வேண்டாம், எச்சரிக்கையாக இருங்கன்னு ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குறாரு. அதே போல் பவர் சென்டர் அங்கங்கன்னெல்லாம் இணை துணை அதெல்லாம் கிடையாது, நான் மட்டும்தான் பவர் சென்டர்ன்றாரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய பேச்சு என்பது இன்றைக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒன்றாக, மிகுந்த வரவேற்புக்குரிய ஒன்றாக இருந்ததாக நான் பார்க்கிறேன். சொல்லப்போனால் அவரிடத்தில் ஒரு பெரிய மாற்றம் இன்றைக்கு வெளிப்பட்டது என்று நான் பார்க்கிறேன். அதிகாரம் வந்த பிறகாக நிச்சயமாக, அதாவது அந்த இடத்திற்குரிய பொறுப்புணர்வை அவர் உணர்ந்திருக்கிறார். மெச்சூரிட்டி கூடி இருக்குன்றீங்களா? மிக நிச்சயமாக மெச்சூரிட்டி கூடியிருக்கிறது என்று நான் சொல்வதோடு நிறுத்தாமல் பொறுப்புணர்வுடனும் மிகுந்த சிந்தனையுடனும் சில கருத்துக்களை அவர் முன்வைத்தார். தான் அளித்திருக்கிற வாக்குறுதிகளும் அவர் சிந்தனையில் மேலோங்கி இருந்தது. ஆகவே கவனத்துடன் பேசினார். நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன்,
அதே நேரம் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள், உள்ளே போனால்தான் என்ன இருக்கிறது என்ன இல்லை என்பது தெரிய வரும். ஆகவே தன் முன்னால் இருக்கக்கூடிய சவால்களையும் பார்த்திருக்கிறார். தன் முன்னால் இருக்கக்கூடிய சவால்களை பார்த்ததனால்தான் அவருடைய கையெழுத்தில் 2 கையெழுத்து மிக முக்கியமானது என்று நான் பார்க்கிறேன். எது சார்? நான் சொல்வது, மக்களுக்கு அவர் அளித்த வாக்குறுதிகளில் ஒன்றையாவது உடனடியாக செய்ய வேண்டும் என்று நினைத்து 500 யூனிட் வரை பயன்படுத்துவோருக்கு 200 யூனிட் இலவசம் என்ற அறிவிப்பு ஓரளவு லோயர் மிடில் கிளாஸை திருப்திப்படுத்துகிற ஒரு அறிவிப்பு. லோயர் மிடில் கிளாஸ் மட்டும்தான் அந்த அளவுக்கு பயன்படுத்த முடியும். ஓரளவு மிடில் கிளாஸை கூட ஒரு ஏசி இருந்தால் அந்த அளவை தாண்டித்தான் போகும். ஆனால் லோயர் மிடில் கிளாஸ், ஏசி இல்லாத வீடுகள் இருக்கின்றனவெல்லாம், அவர்களுக்கு அந்த அறிவிப்பு பெரும் பயனளிக்கக்கூடிய அறிவிப்பு. ஆனால் நான் அதை தாண்டி பார்த்தது என்னவென்று சொன்னால், இந்த போதைப் பொருள் குற்றங்கள் தொடர்பான அவரது கவலை. ஆகவே அதற்கு அவர் அளித்திருக்கக்கூடிய முக்கியத்துவம், இதற்கான உருவாக்கக்கூடிய அதிரடிப்படை, இதற்காக உருவாக்கக்கூடிய விசேஷ பிரிவு, இது உடனடியாக கவனம் செலுத்த வேண்டிய அம்சத்தை அவர் உணர்ந்திருக்கிறார் என்று பார்ப்பது. அதே போல பெண்கள் பாதுகாப்பு, அதை பற்றி பேசினார், அதை குறிப்பிட்டார். அது தவிர நீங்கள் கூறிய இந்த 2 அம்சங்கள், அதாவது நீங்கள் யாரும் நாம் ஆட்சிக்கு வந்து விட்டோம், இனி நம்ம கையை பிடிக்க முடியாது, நமக்கு கேள்வி வரிமுறை கிடையாது, ஆட்டம் போடலாம் என்ற நினைப்பு இருந்தால், இப்படி சொன்னார், இந்த நிமிடத்திலிருந்து அதை கைவிடுங்கள், இந்த நொடியிலிருந்து அந்த எண்ணத்தை கைவிடுங்கள். நான் சுத்தமாக இருப்பேன் என்று சொல்லி நிறுத்தவில்லை, என்னோடு இருப்பவர்களும் சுத்தமாக இருந்து ஆக வேண்டும் என்று அவர் உணர்த்தி இருக்கிறார். அப்படி உணர்த்தி இருப்பதை அவர் செயலிலும் காட்டி விடுவாரானால் விஜய் மாறுபட்ட முதலமைச்சராக திகழ்வார். ஆகவே இன்றைக்கு அவருடைய பேச்சு நான் 2-3 விதமாக பார்க்கிறேன். பொறுப்புணர்வுடன் கூடியதாக இருந்தது. அவருக்கு இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் மக்கள் நம் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை சிதைத்து விடக்கூடாது என்கிற கவலையை வெளிப்படுத்துவதாக இருந்தது. மக்கள் நலன் சார்ந்ததாக இருந்தது. ஆக எல்லா வகையிலும் விஜய் பேச்சு இன்றைக்கு மக்களுடைய இதயத்தை தொட்டிருக்கும் என்று நான் திடமாக நம்புகிறேன். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க திமுக கூட்டணியில் தொடரப்போவதாகவும் சொல்லிட்டாங்க. எதிர்க்கட்சி திமுக தான், கட்டாயம் அவங்க தான் உட்கார போகிறாங்க. ஃப்ளோரில் அவங்க நடந்துக்கிற விதம், இந்த திமுக கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் நடந்துக்கிற விதம், அது திமுகவுக்கு சப்போர்ட்டாக இருக்குமா, விஜய்க்கு சப்போர்ட்டாக இருக்க போதா? அவர்கள் ஆக்கபூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படுவார்கள் என்று பார்க்கிறேன். நான் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுகவையும் சேர்த்தே சொல்லுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் எந்த வகையிலும் இந்த அரசுக்கு உடனடியாக எதிராக செயல்படாது என்பதை நான் திடமாக நம்புகிறேன். ஏனென்றால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் கடந்த சில ஆண்டுகளாக மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்களிடம் கொஞ்ச நாள் ஆகும் மாறுவதற்கு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் கடந்த சில ஆண்டுகளாக நான் கவனித்து வருகிற மாற்றம் வியத்தகு மாற்றம் என்று சொன்னால் அது மிகையல்ல. அவர் ஒரு பண்பாளராக, சீசன்டு பாலிட்டிஷியனாக தன்னை பல சமயங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உரிய அறிவுரைகளை வழங்கித்தான் அவர் பேரவைக்கு அனுப்புவார். இதை சொல்லுகிற அதே நேரத்தில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் இல்லாதது பெரிய குறை என்று நான் பார்க்கிறேன். இந்த சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக திரு மு.க. ஸ்டாலின் தான் இருந்திருக்க வேண்டும். அந்த வகையில் கொளத்தூர் தொகுதி மக்கள் மிகப்பெரிய தவறு செய்து விட்டார்கள் என்பது என் பார்வை. அந்த தொகுதிக்கு அவர் நிறைய பணிகள் செய்தார், அதெல்லாம் விடுங்க. ஒரு முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர், மேயராக இருந்தவர், மக்கள் பிரச்சனைகளை ஆழமாக உணர்ந்தவர், நிர்வாகத்தை நடத்தியவர் என்று பன்முகத்தன்மை வாய்ந்த திரு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இப்போது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய்க்கு அவைக்குள் உதவ நல்ல ஆலோசகராக இருந்திருப்பார். அந்த வாய்ப்பை கொளத்தூர் மக்கள் கெடுத்து கொண்டார்கள் என்று நான் பார்க்கிறேன். ஆகவே அந்த வகையில் திரு மு.க. ஸ்டாலினுடைய இடத்தை இன்னொருவரால் நிரப்ப முடியாது என்பது என் பார்வை. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மூத்தவர்கள் யாராவது, பழுத்த அனுபவம் மிக்கவர்கள் யாராவது கொஞ்ச நாள் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பது நல்லது. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அதாவது அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆர்வ கோளாறு காரணமாக கட்சி தலைமைக்கு தாங்கள் விசுவாசம் காட்டுகிறோம் என்பதற்காக உதயநிதி பெயரை முன்மொழிந்து அதை ஒருவேளை கட்சியும் ஏற்றுக்கொள்ளுமானால் என்னை பொறுத்தவரை இதில் நான் ஏமாற்றம் தான் அடைவேன். ஏனென்றால் ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்குரிய அந்தஸ்து, கண்ணியம், கௌரவம் அத்தனையும் சேர்ந்து வார்த்தைகளில் நிதானம், பொறுப்புணர்வு,
அத்தனையும் சேர்ந்து வெளிப்படுத்தக்கூடியவராக அந்த பதவியில் இருப்பவர் இருக்க வேண்டும். ஏன் நான் உதயநிதி அப்படி இருக்க மாட்டார் என்று நீங்கள் கேட்பதற்கு முன்பே இல்ல அதான் விஜய் வர்சஸ் உதயநிதி ஏன் ஃப்ளோர் இருக்கட்டுமே, அது உங்களுக்கு பார்ப்பதற்கு சினிமா காட்சி மாதிரி ரசிக்க வேண்டுமானால் உதவலாம். அப்படி அல்ல ஒரு ஆட்சி. அதுவும் மெஜாரிட்டி நூலிழையில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சிக்கு எல்லா வகையிலும் வாய்ப்பளித்து ஒத்துழைக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி அல்லது எதிர்க்கட்சி தலைவர் இருப்பதுதான் நல்லது. உங்களுடைய கேள்வி இந்த ஆட்சிக்கு ஆதரவளிக்கக்கூடிய கட்சிகளிலிருந்து தொடங்கியது. ஆனால் நான் பிரதான எதிர்க்கட்சியும் சேர்த்தே தொடங்கினேன். அவங்க ஆதரவும் வேணும்ன்றீங்க. அந்த அவர்களுடைய ஆதரவும் இந்த ஆட்சிக்கு தேவை இல்ல சார். ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு அவங்க எதிர்த்து தான் ஆகணும் கண்டிப்பா. அப்பதான் அவங்க அரசியல் செய்ய முடியும். குறைந்தபட்சம் 6 மாத காலம் எந்த பிரச்சனையும் இன்றி இந்த அரசு நடத்த அனுமதிக்கப்பட வேண்டும். ஓகே. அன்லஸ் அண்ட் அன்டில் அந்த விஜய் அரசு எடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு முடிவு மக்கள் நலன் சார்ந்ததல்ல, நேர் எதிராக மக்கள் விரோதமான முடிவு என்றால்தான் நீங்கள் எதிர்க்க வேண்டும். ஓகே. மாறாக முதல் கூட்டத்தொடரிலேயே எதிர்ப்பு தெரிவித்து பேசுகிறோம் என்று பேசினால் உங்களால் அவர் முதலமைச்சராக இருப்பதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்ற முடிவுக்குத்தான் மக்கள் வருவார்கள். ஓகே. ஆகவே நூலிழையில் இப்போது பெரும்பான்மை இருந்தாலும் இந்த அரசு மிக விரைவில் அறுதி பெரும்பான்மையை கடந்த நிலையை எட்டும் என்பது என்னுடைய நம்பிக்கை. இல்ல அது எப்படி எட்டும்? ஏன்னா அடுத்து ஒரு தேர்தல் நடந்தாக வேண்டும், அப்பதான் அதை நிரூபிக்க முடியும். வேற ஏதோ நீங்க சூச்சமா சொல்றீங்க, எனக்கு என்னால புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா வேற ஒரு முகாம்ல முக்கியமா நாட்டை அதிக முறை ஆண்ட அதிமுகவில் ஏதோ பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. அதில் யாரேனும் ஆதரவு கொடுப்பதற்கு தயாரா இருக்காங்களா? இல்ல விஜயை வலுப்படுத்த இன்னும் சில எம்எல்ஏக்கள் யாரேனும் தாவேகாவில் சேர போறாங்களா? தாவேகாவில் சேருவார்களா என்பது தெரியாது. நாட்டை ஆண்ட கட்சி, சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அதிக ஆண்டுகள் ஆண்ட கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரும் சலசலப்பு உருவாகி இருக்கிறது. கடந்த சில தினங்களாக எம்எல்ஏக்களை கொண்டு போய் புதுச்சேரியிலே தங்க வைத்து எதற்காக தங்க வைத்தார்கள்? ஏன் ஒரு வதந்தி புறப்பட்டு அது உறுதிப்படுத்தப்பட்டது? இதெல்லாம் ஆராய்ச்சிக்குரிய கேள்விகள். எடப்பாடியும் இருந்தார்ல, தலைவரும் இருந்தார்ல, பொதுச் செயலாளர். நான் சொல்லுகிறேன், அவர் அங்க தங்கல, போயிட்டு வந்தாரு. நான் சொல்றேன் எதனால போச்சு, எதனால நடந்ததெல்லாம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவோடு திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பதவியேற்பதற்கான முயற்சிகள் நடைபெற்றன. ஓகே. இந்த முயற்சிகளில் ஈடுபட்டவர்கள் யார் யார் என்று என்னால் சொல்ல முடியும், ஆனால் நான் சொல்ல விரும்பவில்லை. முயற்சி நடந்தது 200% உண்மை. ஓகே. திமுகவிலும் நான் சிலரோடு பேசி இதை உறுதிப்படுத்திக் கொண்டேன். அண்ணா திமுகவிலும் 1-2 சட்டமன்ற உறுப்பினர்களோடு பேசி நான் இதை உறுதிப்படுத்திக் கொண்டேன். ஆனால் 2 இயக்கங்களில் மாதேஷ் கேட்டால் வியப்படைவீர்கள், இந்த கட்சிகளில் கூடுதலாக இந்த ஆலோசனைக்கு எதிர்ப்பு இருந்த இயக்கம் எது என்று கேட்டால் திமுகவில் தான். வெளியிலிருந்து அதிமுகவை ஆதரிப்பதா? இது என்ன மாதிரியான சிந்தனை? கூடவே கூடாது என்ற வன்மையான எதிர்ப்பு திமுகவுக்குள் இருந்தது. எதிர்ப்பு என்றால் தங்களுடைய அதிருப்தியை பதிவு செய்தது. அதிமுகவுக்குள் பரவாயில்லையே, இதுவும் ஒரு நல்ல யோசனையாக இருக்கிறதே, மறுபடியும் மந்திரியாக வந்துவிடலாம் போல் இருக்கிறது என்று சில பேர் நாக்கை சப்பு கொட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி ஏன் அதற்கு உடன்பட்டார்? அது விபரீதமான சிந்தனை அல்லவா? நடக்கவில்லை. அது எம்ஜிஆர் அவர்களுக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் செய்கிற துரோகம் அல்லவா என்று நான் கேட்கிறேன். ஏன் என்றால், ஏன் இந்த சிந்தனை பரிசீலிக்கலாம் என்ற நிலைக்கு போனார்கள் அல்லவா? ஏன் தெரியுமா? தாவேகாவை குறித்த கவலைதான். தாவேகா ஆட்சி காலூன்றி விட்டால் அதிமுகவில் இருந்து ஒரு பகுதி போகும். அதனால் கட்சி நமக்குள் இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து அதே சிந்தனையில் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகிவிட்டால் கட்சி நம்மை விட்டு போகாது என்று இந்த யோசனையை பரிசீலிக்க தொடங்கிவிட்டார். ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், இருங்க, அதற்கு இடதுசாரிகள் ஒத்துழைக்க தயாராக இல்லை என்று நான் கேள்விப்பட்டேன். திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இணைந்து பயணித்த இடதுசாரிகள் இது சந்தர்ப்பவாதம் என்று பார்க்கப்படும் என்பது அவர்களுடைய நிலைப்பாடாக இருந்தது என்று நான் கேள்விப்பட்டேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது எந்த கவலையினால் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த சிந்தனை வந்ததோ அதுதான் நடக்கப் போகிறது. உடைய போதா? தாவேகாவை நோக்கி நாம் பயணித்தால் என்ற சிந்தனை என்ன தவறு என்ற சிந்தனை அதிமுகவுக்குள் மேலோங்கி இருக்கிறது. அவர்கள் கைதான் மேலோங்கி இருக்கு. அதிமுக உடையுதுன்னா அதிமுக இன்னொரு பிளவுபடுதா என்ன? நான் சொல்லுகிறேன், இல்ல கட்சிக்கே போறாங்களா? ஒரு நிமிஷம் சார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் தோல்வி குறித்து சென்ற தேர்தலின் போதும் சரி,
நாடாளுமன்ற தேர்தலின் போதும் சரி, சட்டமன்ற தேர்தலின் போதும் சரி, உடனடியாக ஒரு கூட்டம் நடத்தி ஆலோசனை நடத்த வேண்டும் என்ற மனப்பான்மையை எடப்பாடி பழனிசாமிக்கு வந்ததில்லை. அதே நிலைதான் இந்த தேர்தலிலும் ஏற்பட்டது. எதேச்சையாக ஜெயித்த சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் 2வது முறை நடந்தபோது, பாண்டிச்சேரி திருப்பத்துக்கு பிறகு நடந்தபோது திரு சி.வி. சண்முகம் அங்கே வெடித்து விட்டார் என்று நான் கேள்விப்படுகிறேன். உங்கள் கட்சி உங்கள் தலைமையில் சரிவை சந்தித்திருக்கிறது. அதற்கு காரணம் உங்கள் தவறான போக்கு. எந்த விஷயத்திலும் நீங்கள் யாரையும் கலந்து ஆலோசிக்காமல் முடிவுகளை உங்கள் விருப்பம் போல் எடுக்கிறீர்கள். இது உங்களுக்கான இது அல்ல. நாங்களும் இந்த கட்சியில் உரிமை படைத்தவர்கள். நீங்கள் எடுத்த முடிவுகள் தவறாக போய்விட்டன கடந்த காலங்களில் என்று காட்டமாக விமர்சித்திருக்கிறார். இதை நான் உறுதிப்படுத்தி கொண்டு உங்களிடம் பேசுகிறேன். பேசியதோடு மட்டுமல்ல, அந்த கூட்டத்தின் சத்தம் வெளியே கேட்டிருக்கிறது. பாதுகாவலர்களுக்கெல்லாம் கேட்டிருக்கிறது. அவர்களெல்லாம் தள்ளி போகும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள், ஷெட்டுக்கு போகும்படி. இதன் பிறகு கூட்டம் அப்ரப்டாக முடிவுற்று திரு சி.வி. சண்முகம் எம்ஆர்சி நகரில் உள்ள அவருடைய அலுவலகத்துக்கு போயிருக்கிறார். அங்கே ஒவ்வொருவராக அங்கே படையெடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட 25 பேருக்கு மேல் என்று நான் கேள்விப்படுகிறேன். திரு சி.வி. சண்முகம் அலுவலகத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள். அந்த ஆலோசனை கூட்டம் நேற்று இரவு 10 மணி வரை நடைபெற்றது என்று நான் கேள்விப்பட்டேன். மாலை தொடங்கிய கூட்டம். இதற்கிடையில் திரு சி.வி. சண்முகம் கோஷ்டியினர் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காமல் இருப்பதற்காக முதலில் சேலம் இளங்கோவனும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் அங்கே போயிருக்கிறார்கள். அவர்கள் போன வேகத்தில் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அதன் பிறகு திரு தளவாய் சுந்தரம், திரு கே.பி. முனுசாமி அவர்கள் போயிருக்கிறார்கள். ஆனால் சமாதான முயற்சிகள் எதுவும் பலனளிக்கவில்லை என்பது நேற்றிரவு எனக்கு கிடைத்த தகவல். அது உடைந்தால் அல்லது பிரிந்தால் என்னவாக பிரியும்? யாருக்கு வலு சேர்க்கும்? எந்த பக்கம் போவாங்க? தாவேகாவுக்கு வலு சேர்க்கும் வகையில் முடிவுகள் இருக்கக்கூடும் என்று நான் கேள்விப்படுகிறேன். அலைன்ஸ் பார்ட்னரா இல்ல உடைஞ்சு? இதை தாண்டி ஒரு செய்தி ஒரே ஒருவர் என்னிடம் உறுதிப்படுத்திய விஷயம், ஆல்ரெடி விஜய் இந்த வட்டாரத்தினருடன் தொடர்பில் இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். இந்த இப்ப பிரிஞ்சு வந்திருக்கிற வட்டாரம், இந்த கோஷ்டியுடன். இப்ப அதிமுக மறுபடியும் உடையுது. அப்போ அதற்கான சூழல் உருவாகி கொண்டிருக்கிறதோன்னு பார்க்கிறேன். ஏன்னா இது உடைவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. இவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களில் கணிசமானவர்கள் தாவேகாவை ஆதரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவர்கள் 2/3 என்ற நிலையை எட்டிவிட்டார்கள் என்று கூறப்படுகிறது. அதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். 2/3 அந்த நம்பர் வந்துவிட்டதா என்பதை பார்க்க வேண்டும். இது ஒரு பக்கம் இருக்கலாம். மாவட்ட செயலாளர்கள் 70 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. சரி, மீண்டும் பணம் விளையாடலாம். திரு எடப்பாடி பழனிசாமி கை ஓங்குகிறதா, இந்த கோஷ்டியின் கை ஓங்குகிறதா, இவற்றையெல்லாம் எது தீர்மானிக்கும்? அணி சேர்க்கையில் ஆட்சி அமைக்கக்கூடிய திசையை நோக்கி பயணிக்கப் போகிறோம் என்பதால் ஒரு சிலர் மனம் மாறக்கூடுமா? மாவட்ட செயலாளர்களில் மத்தியிலும் இந்த கோஷ்டிக்கு ஆதரவு பெருகுமா? அதைத்தான் நாம் அடுத்ததாக பார்க்க வேண்டும். எப்படி பார்த்தாலும் முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் கட்சிக்குள் இருந்து தோன்றி இருக்கிறது. பின்னடைவை சந்திக்கிறார் பழனிசாமி. யாரும் என்னை அசைக்க முடியாது என்று இருமாப்போடு இருந்தவர், யார் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன் என்று இருந்தவர், இன்றைக்கு யாராவது அவங்கள போய் சமாதானம் பண்ணி கூட்டுவாங்கப்பா என்று கேட்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். பல பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வந்து இந்த கட்சியை நடத்தி கொண்டிருப்பவர் எடப்பாடி பழனிசாமி. இப்படி மாதேஷ் போன்ற சிலர் சொல்லித்தான் சண்முகம் போன்ற பலரை சேர்த்து விட்டிருக்கிறார்கள். மாதேஷ் போன்றவர்கள் தான் எடப்பாடி ஆகா இந்திரன் சந்திரன் அவருக்கு இல்லாத வலிமையாம் என்று வாசித்து ஓங்கி வாசித்து தான் எடப்பாடியின் கை இன்றைக்கு தாழ்ந்து போயிருக்கிறது என்பது என் பணிவான பார்வை. இல்ல சார், சி.வி. சண்முகம் தரப்பினர் இப்ப பேசிட்டு இருக்காங்கல்ல, இவங்களோட தைரியம் இருந்தால் அவரை நீக்க முடியுமா? நோட்டீஸ் அனுப்ப முடியுமா? இருங்க சார், இவங்க விஜயோடு போறாங்கன்னா நான் கேட்கிறேன் முதல்ல இந்த ஆப்ஷனே இந்த என்டிஏ அலைன்ஸ் சார். நான் என்ன சார், அதெல்லாம் வேணாம் சார். பொதுச் செயலாளரை எதிர்த்து எம்ஜிஆரை எதிர்த்தோ செல்வி ஜெயலலிதாவை எதிர்த்தோ பேசிவிட்டு கட்சியில் இருக்க முடியுமா? கழகத்தின் கோட்பாடுகளுக்கும் கொள்கைக்கும் குறிக்கோளுக்கும் எதிராக வழக்கமான ஒரு டயலாக் இருக்கே பேரா, கண்ணியத்திற்கு எதிராக செயல்பட்ட காரணத்தால் இன்று முதல் நீக்கப்படுகிறார். அவரோடு யாரும் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள முடியாது. தைரியம் இருந்தா கைத்து போட சொல்லுங்க சார். எடப்பாடி சாமானிய தலைவன் சார், எம்ஜிஆர் ஜெயலலிதா 2 பேரும் சரித்திர தலைவர். அவர் சாமானிய தலைவர் அல்ல என்று மாதேஷ் போன்ற சிலர் முட்டு கொடுத்து தூக்கினார்கள். அதன் பலன்தான் இது. ஏனென்றால் அவர் எல்லோரோடும் சரிசமமாக உட்கார்ந்து கலந்து பேசி நீங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறீர்கள் அதை நான் செய்கிறேன் என்ற பாதையில் பயணித்திருந்தால் இந்த வீழ்ச்சியை அவர் சந்தித்திருக்க மாட்டார்.
எவ்வளவு சரிவு கட்சிக்கு படிப்படியாக எப்படி அந்த சரிவு ஏற்பட்டது? ஒரு தனி மனிதனுடைய ஈகோ, அதுதான் இந்த சரிவுக்கு காரணம். என்ன நடக்க போகுது? தாவேகாவின் கை ஓங்குவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது, பலம் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். வரும் நாட்கள் எப்படி இருக்க போகிறது? ஆட்சி அமைச்சிட்டாரு திரு விஜய், திரு ராகுல் காந்தி அருகில் அமர வச்சுட்டாரு, அவருக்கான முக்கியத்துவம் அங்கே பெருசா இருந்தது. அதை எப்படி என்ன டெல்லி எப்படி பார்க்கும், அமித்ஷா மோடி எப்படி பார்ப்பாங்கன்னு? பாரதிய ஜனதா நிச்சயமாக இது ஒரு கூர்ந்து கவனிக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும். என்றால் திரு விஜய் அவர்களுக்கு அண்டை மாநிலங்களிலும் ஓரளவு பாப்புலாரிட்டி இருக்கிறது. அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரச்சாரத்திற்கு பயன்படுவார். எவ்வளவு தூரம் வெற்றிக்கு பயன்படுவார் என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஜெயிச்சதுனால இதே மாதிரி அங்கேயும் ஜெயிச்சிருவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் விஜய் இஸ் அ பாப்புலர் கேம்பெயினர். ஆகவே அவர் இன்னொன்று ஒரு பெரிய சக்தியை காங்கிரஸ் பக்கம் நகர்ந்திருக்கிறது. அதனால் அவர்கள் நிச்சயமாக அப்படித்தான் பார்ப்பார்கள். இரண்டு பெரும் திராவிட கட்சிகளை விட அதிகமாக ஓட்டு வாங்கிய ஒரு கட்சி காங்கிரஸ் பக்கம் நகர்ந்திருக்கிறது என்பது அவர்களும் இதை சீரியஸாகத்தான் பார்ப்பார்கள். பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய்க்கு நிறைய சவால்கள் காத்திருக்கின்றன. தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமையை வலுப்படுத்த வேண்டும். அவர் அளித்திருக்கிற வாக்குறுதிகள் பற்றி அவரே சொன்னார். நான் செய்கிறேன், கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமை சரியாக இல்லை என்பதை அவர் காலதாமதமாகவேனும் உணர்ந்திருக்கிறார். சரியான அதிகாரிகளை, நேர்மையான அதிகாரிகளை உரிய இடங்களில் பணியமர்த்த வேண்டும். ஊழல் கரை நிர்வாகத்தின் மீது படியாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். எந்தெந்த குற்றச்சாட்டுகளெல்லாம் முந்தைய அரசின் மீது இருந்ததோ அந்த குற்றச்சாட்டுகளுக்கு உடனடி முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதாவது மதுபான விவகாரங்களில் தனியாருக்கு அதிக லாபம், அதாவது சில ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகளுக்கு நிறைய பணம் போய்கொண்டிருந்தது என்பதை நிறுத்தி அதை கஜானாவுக்கு கொண்டு வர வேண்டும். கனிம வள கொள்ளையை தடுத்து அரசாங்கத்திற்கு கொண்டு வர வேண்டும். மக்களை வாட்டி வதைக்காதபடி நிதி நிலைமையை உயர்த்த வேண்டும். இப்படி வெவ்வேறு சவால்கள் காத்திருக்கின்றன. ஆனால் நம்பிக்கையோடு விஜய் பயணிப்பார் என்றுதான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் சார், அவருக்கான காலம் கொடுப்போம். அதே போல ஆட்சிக்கு வாழ்த்து தெரிவிப்போம். மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நம்முடைய சார்பிலும் வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். நான் வாழ்த்து தெரிவிப்பதோடு ஒரு வரவேற்புக்குரிய மாறுதலை இன்றைய பதவியேற்பில் பார்த்தேன். போலி நாத்திகவாத திராவிட இயக்கம் திமுகவை போல் அல்லாமல் திரு விஜய் அவர்கள் தொடங்கி ஆதவர்ஜனா நீங்களாக மீது 8 அமைச்சர்களும் ஆண்டவன் பெயரால் உறுதிமொழி எடுத்திருப்பது வரவேற்கத்தகுந்த, பாராட்டத்தக்க மாற்றம் என்று நான் பார்க்கிறேன். போலி திராவிட இயக்கம் தான திமுகவை போல, சிறுபான்மை தாஜா அரசியல் நடத்துகிற திமுகவை போல அல்லாமல் இறைவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழி ஏற்று இருக்கக்கூடிய அந்த போக்கை நான் வரவேற்கிறேன். திரு விஜய் அவர்கள் அவருடைய பயணம், அவருடைய நோக்கங்கள், நல்ல நோக்கங்கள் வெற்றி பெறுவதற்கு நான் வாழ்த்து தெரிவித்து நன்றி கூறுகிறேன். திராவிடம் எல்லா இடத்துலையும் வலுவாக இருக்கக்கூடிய ஒன்று. அதில் போலி திராவிடம்னு நீங்கள் சொல்றது ஆன்மீகத்தை வைத்து நீங்கள் திராவிடம் பேசினால் அது சரியா பொருத்தமா வராது. ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை இழிவுபடுத்துகிற போக்கு விஜய் செய்ய மாட்டார். ஏற்கனவே நான் பார்க்கிறேன். தீபாவளிக்கு வாழ்த்து சொன்னார், தீபாவளிக்கு விஜய் வாழ்த்து சொன்னார். அன்று தொடங்கிய வரவேற்பு இன்று வரை எனக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அண்ணா. ஏன் தீபாவளிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து சொல்லவில்லை? இல்லைங்க, ஏன் வாழ்த்து சொல்லல? நான் எதிர்பார்க்கிறேன். வாக்களித்த வாக்காளர் சரி. திரு மோடி அவர்கள் இன்றைக்கு திமுக முதுகில் காங்கிரஸ் குத்திவிட்டதுன்னு கர்நாடகாவில் பேசியிருக்காரு. பல முறை காங்கிரஸை தூக்கி பிடித்த திமுகவுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதுன்னு திமுகவுக்காக மோடி பரிதாபப்படுறதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இதெல்லாம் அரசியல் ரீதியான விமர்சனம். காங்கிரஸ் செய்ததில் எந்த தவறும் இருப்பதாக நான் பார்க்கவில்லை. காங்கிரஸுக்கும் விஜய்க்கும் கருத்தியல் ரீதியாக எந்த முரண்பாடும் இல்லை. சொல்லப்போனால் காங்கிரஸை சேர்ந்த பெருவாரியான நிர்வாகிகள் தாவேகாவுடன் தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று தேர்தலுக்கு முன்பே விரும்பினார்கள். செல்வ பெருந்தகையின் ப. சிதம்பரமும் அதை கெடுத்தார்கள். காங்கிரசினுடைய தொண்டர்களுடைய விருப்பம், நிர்வாகிகளுடைய விருப்பம் நிறைவேறி இருக்கிறது. அந்த ஆதரவை விஜய் ஏற்றுக்கொண்டதில் எந்த சந்தர்ப்பவாதமும் இல்லை. நிறைய விஷயங்கள் சார் மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரில் நேரம் கொடுத்து பேசும்போது நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி.